பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதில் ஒன்றிய அரசு தீவிரம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. அரசு ஊழியர்களுக்கு 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநில அரசு பணியாளர்களுக்கும் 2% அகவிலைப்படி உயர்வு. மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் மொத்தமாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஈட்டிய விடுப்பை அரசு ஊழியர்கள் சரண் செய்து மீண்டும் பணப்பலன் பெறலாம் என்று அறிவிப்பு. பண்டிகை கால முன்பணம் 20,000 ரூபாயாக அதிகரிப்பு. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகை கால முன்பணம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஆராயும் குழு முன்கூட்டியே அறிக்கை அளிக்கும். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பரிந்துரைகளை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்களுக்கான புதிய அறிவிப்புகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய முதலமைச்சருக்கு பாராட்டு. கலைஞர் பல்கலைக்கழகம் தொடர்பான சட்ட முன்வடிவு அறிமுகம். வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. இருபத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கிய கடலூர் முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கு. கொலையாளிகளுக்கான ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். மைவி3 செயலி மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவிக்கலாம் என போலீசார் அறிவிப்பு. முதலீடு செய்ததற்கான அசல் ஆவணங்களுடன் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு வர அறிவுறுத்தல். சென்னை வந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பிரேக் சிஸ்டம் திடீரென செயலிழந்ததால் பரபரப்பு. சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்புடன் விமானம் தரையிறக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 71,520 ரூபாய்க்கு விற்பனை. சிபிஎஸ்இ 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் முகலாயர், சுல்தான் பாடங்கள் நீக்கம். ஒன்றிய அரசின் கல்வி வாரியத்தின் நடவடிக்கையால் அதிர்ச்சி. வரும் 4ஆம் தேதி தொடங்குகிறது கத்திரி வெயில். தமிழ்நாட்டில் 2 முதல் 3 டிகிரி வெயில் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். மீண்டும் அமைச்சராகிறார் மனோ தங்கராஜ். இன்று மாலை 6 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா. மேலூர் அருகே மீன்பிடி திருவிழா கோலாகலம். கிராமமே திரண்டு மீன்பிடித்து உற்சாகம்.
சென்னை பூவிருந்தவல்லி போரூர் இடையே இன்று ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் 9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வழித்தடத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் சேவையை தொடங்க திட்டம். இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்களுக்கு 3 ஆண்டு சிறை, கெடு நீட்டிப்பு இல்லை என ஒன்றிய அரசு திட்டவட்டம். மகளிர் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இந்தியாவிடம் பணிந்தது இலங்கை. நாளை தென்னாப்பிரிக்காவுடன் இந்தியா பல பரீட்சை. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ராஜஸ்தான் குஜராத் அணிகள் மோதல். ஆதிக்கத்தை தொடர குஜராத் அணி முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.